நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. யூடியூப்லேயும் என்னோட ஃபேஸ்புக்லேயும் நான் ஒரு வீடியோ போட்டுக்க, அந்த வீடியோ பாருங்க. தேவையில்லாமல் கமெண்ட் அடிக்கல, தேவையில்லாமல் நான் அசிங்கமாக கமெண்ட் அடிக்கல. ஏல உங்களுக்கு புரியுதால? உங்களுக்கு அறிவு இருக்கு, அறிவியல? இல்ல லூசு பையில கோயில் சொத்தையும் கோயில் இதையும் பட்டா போட்டு வச்சுருக்கானுவோ. கோயில் சொத்துக்கு கோயிலுக்குன்னு சொத்தை வாங்கி அவனு 600 பேரில் பட்டா போட்டு வச்சுருக்கானுவோ, பத்திரம் போட்டு வச்சுருக்கானுவோ. அதை இன்னும் உச்சிமாலியம்மன் கோயிலுக்கும் பட்டயம்மன் கோயிலுக்கும் மாற்றலை. அது போக கோயில் இடம்னு சொல்லி போட்டு அவ்வளோ இடத்தையும் அடைச்சியா வீட்டை சுற்றி வைக்கானுவா அவனுவா. இதில் வேற பேச்சு முத்து அநியாயம் பண்ணுறான். அவன் பேச்சு நான் அநியாயமோ நான் இதோ பண்ணியாச்சுன்னா அது எனக்கு பிடிக்கும்ல. ஆமாம், நான் அப்படி அநியாயம் பண்ணி நான் அப்படி ரொம்ப திங்கிறோட நினச்சினா நான் வச்ச செடி கூட தடுக்காது பார்த்துக்காமா. அட முட்டா பயிலுள்ளா நானும் அநியாயம் பண்ணுறேன். அநியாயம் கோயில் சொத்தைக்கு அட்டை போட்டு கோயிலுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. அவன் சொத்து எங்க இருக்கு, ஏன் இது எங்க இருக்கு? கோயிலுக்கு இதுக்கு எங்க இருக்கு? இது புரியாம அவ்வளவு கமெண்ட் அடிக்க கமெண்ட். உங்களுக்கு நீங்க பேச்சு புத்து உடைய வழக்கம், பேச்சு உடைய வழக்கம் பார்த்தவன் ரிக்கார்டை பார்த்துட்டு பேசுங்களேன். முட்டா பயிர் வளரும், முட்டா பயில நீங்க படிச்சவங்களும் வளரும், இல்ல கமெண்ட் போடுற படிச்சவங்கள நீங்க வளரும். படிச்சு அறிவு இருந்தா நீங்க கமெண்ட் இப்படி போட மாட்டீங்க. அது என்ன கதை, யாது கதை, அது என்ன பிரச்சனை இருக்கு ஒழுங்கா தீர்வை பார்க்கணும்.